Hi students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோல exercise 4.4 ஓட question number 11 to 13 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist descriptionல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப 11th sum பாருங்க. Draw a tangent at any point R on the circle of radius 3.4 cm and center at P. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ரஃப் டயக்ராம் வரையறீங்க. ஒரு சர்க்கிள், அதோட சென்டர் வந்து P அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3.4. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த சர்க்கிள்ல ஏதாவது ஒரு இடத்துல R அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை டாட் பண்ணிட்டு அந்த R அப்படின்ற பாயிண்ட் வழியா ஒரு டேஞ்சன்ட் வரைகிறோம். அதாவது டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சன்ட் மார்க் பண்றோம். இதுதான் வந்து நம்மளுடைய ரஃப் டயக்ராம். இப்போ இந்த ரஃப் டயக்ராம்க்கான கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டெப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு இது எப்படி ஆக்சுவல் ட்ரா பண்ணணும் அப்படின்னு காமிப்பேன். இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரேடியஸை வச்சு ட்ரா பண்ணுறது. செகண்ட் என்னது, டேக் அ பாயிண்ட் ஆர் ஆன் த சர்க்கிள். அந்த சர்க்கிளில் ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பியும் ஆரும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போறோம். அந்த ஆர் வழியா பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சு அது ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து நம்மளுடைய டேஞ்சன்ட். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸையும் ப்ராப்பரா நம்ம எப்படி வரையறோம்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்கேல்ல நம்ம காம்பஸ்ல என்ன வேல்யூ எடுக்க போறோம், அந்த 3.4 சென்டிமீட்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் வரைகிறோம். ஒரு பாயிண்ட் வச்சு சென்டரில் பீன்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ 3.4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்கிள் பி அப்படின்ற பாயிண்ட் நமக்கு சென்டரில் எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சர்க்கிள்லேருந்து ஆர் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிளில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த பியும் ஆரும் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப் எழுதினோம், பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும். அப்போ அது என்ன பண்ண போறோம், இந்த பாதிக்கு மேலே, அதாவது பியும் டச் பண்ணாம பட் ஹாஃப்க்கு மேலே ஒரு முக்காவாசி வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க கர்வ் வரைகிறீங்க. ஓகே, ஆருக்கு மேலே ஒரு கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ அது எந்த பாயிண்ட்ல இருந்ததோ இந்த அளவு மாத்தாம கரெக்டா அதே பாயிண்ட்ல வச்சு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு அளவு அதே மாதிரி மறுபடியும் அந்த கட் பண்ண பாயிண்ட்ல வச்சு இன்னொன்று வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது டச் பண்ணல இல்லையா, ஸோ அதனால நான் இந்த சர்க்கிளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, இந்த அளவு எதையுமே மாற்றக்கூடாது, அதை அப்படியே வச்சு மேலே ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. ப்ளஸ் இங்கே கட் பண்ண பாயிண்ட்ல இருந்து வச்சு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா இந்த பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர் வழியாக நம்ம கீழே கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு ஆறு கீழே அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி வரைஞ்ச புரிஞ்சிச்சா. ஸோ இப்போ இதுதான் வந்து டி டேஷ்க்கான டேஞ்சன்ட்டோட பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 12th சம் பாருங்க. Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at that point using the alternate segment theorem. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம். இப்போ இதில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரஃப் டயக்ராமுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வித் த சென்டர் ஓன் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ சர்க்கிளில் எல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லுலேருந்து நம்ம ஒரு கார்டு வரைய போகிறோம். ஸோ இப்போ அந்த எல்லுக்கும் எம்முக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்டு வரைஞ்சிட்டீங்க. அப்போ எல்எம் கார்டு வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னு சொல்லிட்டு அதே சர்க்கிளில் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இது எப்படி எடுக்கணும், நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் எல்எம்என் வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் அந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. எல்எம்என் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல் வழியாக ஒரு டேஞ்சன்ட் வரைவோம். அந்த மாதிரி நம்ம வரைகிற டேஞ்சன்ட்ல இந்த டிஎல்எம்மும் எம்என்எல் இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த தியரம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆக்சுவலி இது எப்படி வரையணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், நம்மளுடைய ரேடியஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த 4.5 அந்த சென்டிமீட்டர் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் சர்க்கிளில். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டு
இப்போ இதோட சென்டர் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்கள் இதுவும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சென்டர் வித் த பாயிண்ட் எடுத்தாச்சா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எனி பாயிண்ட் எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையும் நீங்கள் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போ எல் எம்மை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி என் ஏதாவது ஒரு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ல வச்சு என். ஓகே, இப்போ அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத இன்னொரு பாயிண்ட்ல ஒரு டாட் வச்சுட்டு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பாயிண்டர், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது ஓ இது எல். இப்போ இந்த பாயிண்ட் எம் இது என். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எல் வழியா ஒரு டான்ஜென்ட் வரைய போறோம். இப்போ இந்த டான்ஜென்ட் எப்படி வரைகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எண்ணிலேருந்து நீங்க ஏதாவது ஒரு அளவுல ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க. அந்த அளவை மாத்தாம அப்படியே எல்லில் கட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லில் கட் பண்ணிட்டோமா? இப்போ கட் பண்ணதும் அதே அளவை மாத்தாம நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஆர்க்கில் கரெக்டாக வந்து கரெக்டாக வரல. இப்போ அந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எல்லில் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகே, எக்ஸாக்டாக வச்சு அடிச்சிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ கட் பண்ண இந்த பாயிண்ட்டும் எல்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் அதுதான் என்னது, நம்மளுடைய டான்ஜென்ட். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் எண்ணில் ஏதோ ஒரு வேல்யூ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லில் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, ப்ரொடெக்டர் வச்சு நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க. எம்என்எல் எங்கே கோடு இருக்கோ அதுதான் 0. இப்போ கோடு எந்த பக்கம் இருக்கு, நம்மளுக்கு எம் பக்கம் இருக்கு. அப்போ இந்த 0லேருந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 60 டிகிரி வருதா? இதே 60 டிகிரி இங்கே வருதா பாருங்க. இப்போ இந்த இடத்துல எல்லில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கோடு அதாவது எல்எம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ கோடு எங்கே இருக்குது, நம்மளுக்கு நம்ம வரைஞ்ச கோடு மேலே இருக்குது. அப்போ இந்த 0லேருந்து பார்க்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன வருது, 60 டிகிரி வருதா? ஸோ அப்போ நம்மளுடைய இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த 12th சம் கம்ப்ளீட்டட். இப்போ 13th சம் பாருங்க. Draw the two tangents from the point which is 10 cm away from the center of the circle of radius 5 cm. Also measure the length of the tangent. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறோம். ஓபின்ற லைன் செக்மெண்ட் ஒரு 10 cm. அதாவது ரஃப் டயக்ராமுக்கு சும்மா ஓபி அப்படின்னு ஒரு லைன் வரைகிறோம். அந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்து ஏக்கும் பிக்கும் ஒரு டான்ஜென்ட் மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது, நம்மளுடைய ரஃப் டயக்ராம். இப்போ ஆக்சுவல் டயக்ராம் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு எப்படி வரையணும்னு சொல்கிறேன். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அதாவது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 5 அண்ட் வெளியில் வரைகிற லென்த் வந்து 10 cm. அதுலேருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். அந்த பைசெக்டார் கட் பண்ணுற பாயிண்ட் வந்து எம் அப்படின்னும் நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக புரியும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து எப்படி டயக்ராம் வரையுதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அளவு எடுத்துக்கோங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, ரேடியஸ் வந்து 5 cm. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 5 cm எடுத்துக்கிறோம். காம்பஸில் இது கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க 5 cm. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டான்ஜென்ட் தான் வரைஞ்சோம். அதாவது நம்மளோட 11th and 12th சம்மில் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சோம். இதில் 2 டான்ஜென்ட் வரைய போகிறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் 5 cm ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போது இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஓபி அப்படின்ற ஒரு லைன் செக்மெண்ட் கொண்டு போனோம். அதோட லென்த் எவ்வளோ சொன்னாங்க, 10 cm சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 10 cm எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 0லேருந்து 10க்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இதோட லென்த்துக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். இது ஓ, இது பி. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னால என்ன பண்ணணும், பாதி வேல்யூக்கு மேலே, அதாவது ஒரு முக்காவாசி வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதில் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரியே ஓலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க். அவ்வளோதான். இப்போது இந்த 2 பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைய போகிறோம். ஓகே, இப்போ மேலே கட் பண்ண ஆர்க்கும் கீழே கட் பண்ண ஆர்க்கும் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைவீங்க. ஸோ இப்போ இந்த லைன் வந்து கொஞ்சம் உள்ளே வரலாமா மேம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுடைய
சர்க்கிளில் வரணும். அவ்வளோதான். சர்க்கிளில் கரெக்டாக டேஞ்சன்ட் மாதிரி டச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது கட் பண்ணுறது உள்ளே கட் பண்ணலாம், வெளியில் கட் பண்ணலாம், எப்படி வேணால் கட் பண்ணலாம். இப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓக்கும் பீக்கும் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் ஒரு சர்க்கிளாகவும் வரையலாம். ஆர் இது வந்து இந்த சர்க்கிளை எங்கே கட் பண்ணுதோ அந்த ஆர்ச்சும் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஓக்கும் பீக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் அளவு தான் இருக்கும். பிகாஸ் பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி கட் ஆகும், அந்த லைனை கரெக்டாக வந்து பாதியில் கட் ஆகும். ஸோ அதனால் இப்போது நம்ம சர்க்கிள் வரைஞ்சாச்சா. இப்போ இந்த சர்க்கிளை கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் என்னது, ஏ, அண்ட் இந்த பாயிண்ட்டு தான் பி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம 2 டேஞ்சன்ஸ் ஈஸியாக வரைஞ்சிட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ பியும் ஏவியும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட என்னது, பிஏ அண்ட் பிபி அப்படின்ற 2 டேஞ்சன்ஸ் நாம ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓவும் பியும் ஓவும் ஏவும் தான் என்னது, நம்மளுடைய ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஓஏ கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஓபி செக்மெண்ட் எவ்வளோ, 10 சென்டிமீட்டர் தெரியும். இப்போது நம்ம இதை அளக்கணும் இல்லையா, ஏபி, அதாவது நம்ம லென்த் ஆஃப் டேஞ்சன்ஸ் கேட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ லென்த் ஆஃப் டேஞ்சன்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். கரெக்டாக நீங்கள் ஏலேருந்து பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது, அரவுண்ட் வந்து 8.7 சென்டிமீட்டர் வருது. ஸோ 8.6 ஆர் 8.7 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம லென்த் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதோட இப்போ இந்த 13th ஒன் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வீடியோவில் 14th to 16th சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.